ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் கேனன்லேண்ட்ஸ் நேஷனல் பார்க் ஆகும். தென்கிழக்கு யூட்டாவில் உள்ள கேனியன்லேண்ட்ஸ் தேசிய பூங்கா அதன் பிரமிக்க வைக்கும் சிவப்பு பாறை பள்ளத்தாக்குகள், மேட்டு நிலங்கள் மற்றும் குன்றுகளால் வரையறுக்கப்பட்ட 3,37,598 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வனப்பகுதியாகும். இந்த பூங்கா கொலராடோ மற்றும் கிரீன் ஆறுகளால் தனித்துவமாக 4 வெவ்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஐலண்ட் இன் தி ஸ்கை, தி நீடில்ஸ், தி மேஸ் மற்றும் ஆறுகளே அந்த மாவட்டங்கள். கேனியன்லேண்ட்ஸ் தேசிய பூங்கா என்பது அமெரிக்காவின் ஒரு தேசிய பூங்காவாகும். இது தென்கிழக்கு யூட்டாவில் மோவாப் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. கொலராடோ ஆறு, கிரீன் ஆறு மற்றும் அவற்றின் துணை ஆறுகளால் அரிக்கப்பட்டு எண்ணற்ற பள்ளத்தாக்குகள், மேட்டு நிலங்கள் மற்றும் குன்றுகளாக மாறியுள்ள வண்ணமயமான நிலப்பரப்பை இந்த பூங்கா பாதுகாக்கிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் சட்டம் செப்டம்பர் 12, 1964 அன்று ஜனாதிபதி லிண்டன் பி. ஜான்சனால் சட்டமாக கையெழுத்திடப்பட்டது. இந்த பூங்கா 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஐலேண்ட் இன் தி ஸ்கை, தி நீடில்ஸ், தி மேஸ் மற்றும் கொலராடோ பீடபூமியில் 2 பெரிய பள்ளத்தாக்குகளை செதுக்கிய கிரீன் மற்றும் கொலராடோ ஆறுகளின் இணைப்பு. இந்த பகுதிகள் ஒரு பழமையான பாலைவன சூழலை பகிர்ந்து கொண்டாலும் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான தன்மையை தக்க வைத்து கொண்டுள்ளது. அடிக்கடி இங்கு வருகை தரும் எழுத்தாளர் எட்வர்ட் அபே கேனியன்லேண்ட்ஸை பூமியில் உள்ள மிகவும் விசித்திரமான, அற்புதமான, மாயாஜாலமான இடம், இதை போன்றது வேறு எங்கும் இல்லை என்று விவரித்தார். கேனன்லேண்ட்ஸ் தேசிய பூங்காவிற்கு நீங்கள் வருகை தரும்போது குறைந்த அளவிலான ஒளி மாசு மற்றும் மிகச்சிறந்த காற்றின் தரம் ஆகியவற்றின் காரணமாக இரவு வானத்தின் முழுமையான எழிலை நீங்கள் மிக தெளிவாக கண்டு ரசிக்கலாம். கொலராடோ நதியால் செதுக்கப்பட்ட கேனன்லேண்ட்ஸ் தேசிய பூங்கா பார்வையாளர்களுக்கு நடைபயணம், விண்மீன் நோக்குதல், முகாம் அமைத்தல் மற்றும் தொழில்நுட்ப பாறை ஏற்றம் போன்ற அனுபவங்களை வழங்குகிறது. கேனியன்லேண்ட்ஸ் தேசிய பூங்கா என்பது புவியியல் நகர்வுகள் மற்றும் மனித இடம்பெயர்வுகளின் பல அடுக்கு வரலாற்றை பாதுகாக்கும் ஒரு பரந்த பாலைவன பகுதியாகும். அதன் ரம்மியமான காட்சி முனைகளுக்கு அப்பால் இந்த பூங்கா அதன் சிக்கலான பாறை அடுக்குகள், பழங்கால பாறை ஓவியங்கள் மற்றும் கடும் வறட்சிக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்ட மீள்திறன் மிக்க வனவிலங்குகளால் வரையறுக்கப்படுகிறது. இந்த பூங்கா பூமியின் 15 கோடி ஆண்டுகால படிவு வரலாற்றை வெளிப்படுத்தும் ஒரு இயற்கை ஆய்வகமாக செயல்படுகிறது. மேல் அடுக்குகள், நவாஜோ மணற்கல், மிக மேலேயுள்ள பழுப்பு நிற குவி மாடங்களையும் வளைவுகளையும் உருவாக்குகிறது. அதனைத் தொடர்ந்து விங்கேட் மணற்கல்லின் செங்குத்தான சிவப்பு பாறைகளை பாதுகாக்கும் எதிர்ப்பு திறன் மிக்க கையண்டா பாறை அடுக்கு உள்ளது. மேட்டு பகுதி ஐலேண்ட் இன் தி ஸ்கை மேசாவிற்கு 1200 அடி கீழே வைட் ரிம் மணற்கல் ஒரு முக்கிய நிலப்பரப்பு மேட்டு பகுதியை உருவாக்குகிறது. ஆழமான பாறை அடுக்குகள், இங்கு வெளிப்படும் மிக பழமையான பாறைகள் பாரடாக்ஸ் பாறை அடுக்கின் ஆவியுப்பு பாறைகள், உப்பு மற்றும் ஜிப்சம் ஆகும். இவை நிலத்தடியில் நெகிழ்வாக பாய்வதால் மேலே உள்ள பாறைகள் நீடில்ஸ் மாவட்டத்தின் கிராபென்ஸ் எனப்படும் செங்குத்து பாறை அடுக்குகளாக சரிந்து விழுகின்றன. இந்த உலகம்
ஒரே இடத்திலிருந்து வேடிக்கை பார்க்கப்படுவதற்காக படைக்கப்படவில்லை. இது முழுமையாக சுற்றி பார்க்கப்படுவதற்காகவே உள்ளது. மறைந்திருக்கும் பாதைகளில் இருந்து பிரமிக்க வைக்கும் இடங்கள் வரை, கர்ஜிக்கும் இயந்திர ஒலிகளிலிருந்து அமைதியான சூரிய அஸ்தமனங்கள் வரை, இதுவே எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர். இங்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு மைல் தொலைவும் ஒரு புதிய சாகசத்தை கொண்டு வருகிறது. சாலை பயணங்கள், புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் பயணத்தின் சிலிர்ப்பு ஆகியவற்றை நீங்கள் விரும்புபவர் என்றால் இந்த சேனல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. எனவே சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள். நாம் இணைந்து இந்த உலகத்தை சுற்றி ஆராய்வோம்.